முஃபாசா தி லயன் கிங் இந்த படத்தோட கதையை லைட்டா இங்க பாத்திரலாம். இந்த படத்தோட கதையை சொல்லும்போது உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு படம் மைண்ட்ல வந்து போச்சுன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாதுங்க. சரி, நம்ம குலதெய்வ டிஸ்னி கும்பிட்டுட்டு கதையை ஆரம்பிக்கலாம். முஃபாசா சிட்டி குழந்தையா இருக்கும்போது ஆத்து வெள்ளத்துல அடிச்சுட்டு பக்கத்து ஊருக்கு போயிறாரு. பக்கத்து ஊர்ல இருக்கிற காட்டு ராஜா சிங்கம் அவரை ஏத்துக்க மறுத்தாலும் அவரோட மனைவி பெண் சிங்கம் ராஜமாதா அந்த குட்டி சிங்கத்தை எடுத்து தன்னோட குழந்தைய வளர்த்துறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி டாக்கான்னு ஒரு குழந்தை இருக்கு. 2 சிங்க குட்டிங்களும் ஒன்னா வளர்றாங்க. இந்த 2 சிங்கங்களும் அண்ணன் தம்பிகளா ஒன்னா வளர்ந்து அழகா ராஜ்யத்தை பாதுகாத்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது பெண் சிங்கமான அனுஷ்கா உள்ள வராங்க. அந்த பெண் சிங்கத்துக்கு மேல அண்ணன் சிங்கமான டாக்காக்கு ஒரு ஆசை வந்துருது, அதாவது ஒரு கிரஷ். ஆனா அந்த பெண் சிங்கத்துக்கு நம்ம பாகுபலி தான் இல்ல முஃபாசாவை தான் பிடிச்சிருக்குது. அவங்க 2 பேரும் ப்ரொபோஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகிறத பார்த்துட்டு நம்ம டாக்கானால தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் என்னங்க, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்து அண்ணன் பண்ண சூழ்ச்சியால தம்பிக்காரன் வெளியே போய் ஒரு புது ராஜ்யத்தை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அவரு வாழ்ந்து வளர்ந்து வீழ்ந்ததெல்லாம் நம்ம லைன் கிங் படத்திலே பார்த்துட்டோம். அவரோட பையன் வளர்ந்து வந்து அப்பாவை கொண்ட பெரியப்பாவை பழி வாங்குறதெல்லாம் தெரிஞ்ச கதை தாங்க. ஏன்னா இது பாகுபலி கதைன்னு சொன்னீங்கன்னா டிஸ்னி வந்து வாயில புக்குன்னு வச்சுட்டுருவாங்க. ஏன்னா இது 90ஸ்லயே டிஸ்னி கார்ட்டூன் படமா எடுத்து கல்லா கட்டிட்டாங்க. 90ஸ்ல 2D கார்ட்டூன்லயே இந்த லயன் கிங் படம் வரும். அப்பயே அந்த படம் அப்பா மகன் சென்டிமெண்ட்னா இதுதான் இந்த படம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அப்பாக்களும் கொண்டாடின படம் அது. நம்ம ஊர்ல எல்லாம் 90ஸ்ல எல்லாம் அம்மா சென்டிமெண்ட்ல தான் படம் எடுத்திருப்பாங்க. அப்பா என்னமோ குழந்தை பிறந்தோடனே கழுத்துலயே மிதிச்சு கொல்ல வர மாதிரி அப்பாக்களை எல்லாம் வில்லனாவே கட்டிட்டு இருப்பாங்க. அம்மாக்களை மட்டும் தான் தெய்வத்தாயா காமிச்சிட்டு இருக்கும்போது ஹாலிவுட்ல அப்பாக்கள் கொண்டாடும் படமாக இந்த 90 வந்துச்சு. அப்பேற்பட்ட கருத்துல தான் நம்ம கை வச்சிருப்பாரு நம்ம எஸ்எஸ். சரி, கார்ட்டூன் படத்துல கை வச்சா எவன் கட்டுக்க போறான்னு சொல்லி அழகா ஆட்டை போட்டு 1000 கோடிக்கு மீட்டர் போட்டு ஜம்முன்னு இந்தியாலே நம்பர் 1 டைரக்டர் நான் தான்டான்னு ஜம்முன்னு ஏறி உட்காந்து வந்தாரு. அண்ணன் மத்தியான நேரத்துல மல்லாக்க படுத்து தூங்கும் போது கூட கனவுலையும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு டிஸ்னி இந்த படத்தை ரியல் டைம் படமா எடுக்க போறாங்க, இதனால நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்னு. இவனே காட்டுக்குள்ள போய் சிங்கத்தோட வாழ்க்கை வரலாறு எடுத்து படமா எடுக்க போறானுங்களா என்ன, அதெல்லாம் முடியுமா என்ன அப்படின்னு நினைச்சிருப்பாரு. சரி, டெக்னாலஜிங்கிறது பாகுபலி சில மாதிரி அசுர வளர்ச்சி அடைஞ்சிருச்சு இல்லைங்க. சிங்கங்களை வச்சு படம் எடுக்கிறதானே, எதை வேணாலும் வச்சு எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஹாலிவுட்ல அந்த காலத்திலேயே டைனோசர்ஸ்ல வச்சு படம் எடுத்தவங்களுக்கு சிங்கங்களை வச்சு படம் எடுக்க முடியாமையா போச்சு. பாசா படம் எடுக்கும்போது தேட்டர்ல ஒரு சில பயலுகே பாகுபலி கதராது அப்படின்னு கத்திட்டு இருந்தானுங்க. ஆனா ஏழைக்கு இருக்க மென்டல் பயலுக இப்படி பண்றீங்க. நீங்க கத்த வேண்டியது இங்க இல்ல, பாகுபலி படம் பார்க்கும்போது இது லயன் கிங் படம் தானேன்னு சொல்லி கத்தி இருக்கணும். அப்ப தமனா பார்த்து பல்லழிச்சிட்டு விட்டு போட்டு இப்ப இங்க வந்து கத்திட்டு கிடக்கானுங்க. சரி, ஃபைனலா இந்த படத்தை போய் பார்க்கலாமா வேணாமான்னு சொன்னா உங்க வீட்டுல இருக்க குழந்தை குட்டியில கூட்டிட்டு கண்டிப்பா தேட்டருக்கு ஓடுங்க மக்கா. இது ஏதோ குழந்தைங்க பாக்குறான்னு படம் நினைச்சுக்காதீங்க, பெரியவங்களுக்கும் நிறைய கண்டென்ட் வச்சிருக்காங்க. சரி, இந்த படம் ஆகோ ஓகோ சூப்பர் படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, நல்ல படம், சூப்பர் படமா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் படத்துல சில பல மைனஸ்களும் இருக்கு. ஏன்னா இந்த படத்துமே சிஜி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படம் சிஜி படங்கிறனால அட்வென்ச்சர் சீன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஹெவியா வச்சு விட்டுருக்கலாம். 2-3 அட்வென்ச்சர் சீன்ஸ் தான் இருக்கு. வளவல கொலகொல டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அதுக்கு போல ஏதோ அட்வென்ச்சர் சீன்ஸ் கொஞ்சம் நிறைய வச்சு விட்டுருக்கலாம். டிஸ்னி படம்னாலே சாங்ஸ் இல்லாம இருக்காது, சாங்ஸ்கள் நிறைய வரும். அந்த சாங்ஸ்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த படம் உண்மையில உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே ஃபைனலா நம்ம சீதா சாருக்கு ஒரு சின்ன சஜஷனுங்க, எப்படி சும்மா தான் இருப்பீங்கன்னு தெரியும், அப்படியே இந்த முஃபாசா படத்தையும் உட்காந்து பாருங்க. ஏன்னா குழந்தைங்க பாக்குறதுக்குன்னு எடுத்த இந்த படத்துல கூட எத்தனை மோட்டிவேஷன், எத்தனை சமூக நீதி கருத்துக்கள் அது இதுன்னு வச்சு இந்த படத்தை ஒரு ஹோல்சம் படமா கொடுத்திருக்காங்க. முக்கியமா ஸ்கிரீன் பிளே எப்படி எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் கத்துக்கிட்டு அந்த பார்ட் 2 கை வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வாங்கின அடி உடம்பெல்லாம் ரணமா இருக்குதுங்க. சரி, ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை, see you.